சென்னை வடபழனி முருகன் கோயிலில் நிர்வாக குறைபாடுகள் தொடர்பாக எழுந்த பல்வேறு புகார்களை தொடர்ந்து அங்கு நேரில் சென்ற அமைச்சர் ரமேஷ் விரிவான ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வின் போது பக்தர்களை உள்பிரகாரம் வரை செல்ல அனுமதிக்காமல் 20 அடிக்கு முன்பாகவே தடுப்புகள் அமைத்து தடுப்பதாக பொதுமக்கள் அமைச்சரிடம் நேரில் குற்றம் சாட்டினர். பக்தர்களின் கோரிக்கைகளுக்கு விரைவில் தீர்வு காணப்படும் என உறுதியளித்தார். இப்படி கொண்டு வந்து இப்ப நம்ம ஸ்லாட் தர்ஷன் போட்டா இங்க வெயிட்டிங் ஹால் போட்டீங்க சார், இங்க ஃப்ரீ தர்ஷனுக்கு இங்க வெயிட்டிங் ஹால் போட்டு இப்படியே மேற்பாசல் வழியா கூட்டு போனாலும் ஒன்னே பொதுமக்கள் வந்து தேவைப்படுறவங்க மூலவரை போய் பார்க்கட்டும், தேவையில்லாதவங்க கொடிமரத்தான உழுது கும்பிட்டு எப்போதும் போற மாதிரியே விட்டுட்டோம்பா 4 பக்கமும். இதுதான் நான் வைக்கிறது. இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கணும், அதாவது சில முடிவுகள் நம்ம எடுப்போம். ஏன் எடுப்போம் அப்படின்னா, கூட்டம் வந்து ஒரே நேரத்தில் அதிகமாக வரும்போது எல்லாரும் வந்து ஒவ்வொரு என்ட்ரி நம்ம ஃப்ரீயாக விடும்போது என்ன ஆகுனா, ஒரு இடத்துல வந்து குமிஞ்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ யாருக்காவது ஒரு மயக்கம் வருது, தரிசனம் பண்ணவங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது, அதை வந்து என்ன பண்ணுவாங்க, கூட்டம் குவிஞ்சிருச்சு, கண்ட்ரோல் பண்ண முடியல, அதையும் கோயில் நிர்வாகத்துக்கு தான் சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம சில நடவடிக்கைகள் எடுப்போம். ஸோ அதுக்கு நீங்க ஒத்துழைக்கணும். பட் ஆனால் உங்களுக்கு நியாயமா என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ண சொல்றேன், சரிங்களா? ஏன்னா நமக்கு என்னன்னா இப்ப இல்லம்மா, ஏன்னா இப்ப நீங்க பைக் பார்க்கிங்குமே நீங்க யோசிங்களேன், நம்ம லாக்கு போடலன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாரும் வண்டி இங்க நிப்பாட்டிட்டு போயிட்டாங்க, கார் இங்க நிப்பாட்டிட்டு போயிட்டாங்கன்னா உள்ள வரவங்களுக்கே வசதி இல்லாம போயிடும், தெருவை யூஸ் பண்ண முடியாம போயிடும். கரெக்டுங்களா? இப்போ நம்ம இந்த கேட்டை எடுக்க சொல்றோம்னு வச்சுக்கோங்க, நீங்க சொல்ற அப்படின்னா எடுக்க சொல்லிடுறேன். பட் இங்க வந்து கார் எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு போயிடுறாங்க, எல்லாமே பண்ணி விட்டுறாங்க, கார் ஃபுல்லா நிக்குது, பைக்கு ஃபுல்லா நிக்குது அப்படின்னா அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? இந்த சைடு யூஸே பண்ண முடியாம போயிடுறாங்க. அப்ப நடந்து வரவங்களுக்கும் அந்த கஷ்டமா இருக்கு. நான் என்ன சொல்றேன், நடந்து வரவங்களே எந்த ஸ்டாப்பும் பண்ணாம நான் அலோவ் பண்ண சொல்றேன். 2 கேட்டுக்குமே நடந்து வரவங்கள யாரும் ஸ்டாப் பண்ண மாட்டாங்க. நடந்து வரவங்கள நான் அலோவ் பண்ண சொல்றேன். வெஹிக்கிள் வந்து நம்ம நிப்பாட்டி வச்சுட்டு நாளைக்கு எல்லாரும் காரை நிப்பாட்டிட்டு போயிடுவாங்க, பெரிய வண்டி வேன் எடுத்து வந்து நிப்பாட்டிட்டு போயிடுவாங்க, கல்யாணத்துக்கு வரவங்க வேன் வேணா வந்து நிப்பாட்டிட்டு போயிட்டாங்கன்னா இந்த இடத்துல நடக்க கூட முடியாம போயிடும். கரெக்டுங்களா? அப்ப அந்த பிரச்சனையை நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா? ஒன் சைடாவே நம்ம வந்து அதை யோசிக்க கூடாது. அப்ப என்ன சொல்றேன், இந்த 2 கேட்டையும் நடந்து வரவங்களுக்கு அலோவ் பண்ணுங்க. நடந்து வரவங்கள ஸ்டாப் பண்ணாதீங்க யாரையும். வெஹிக்கிள் நீங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கோங்க, வெஹிக்கிள் வரவங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுங்க. பட் நடந்து வரவங்கள எந்த காரணத்தையும் ஸ்டாப் பண்ணாதீங்க. இந்த பாதையில எப்பவும் போல நடந்து போறவங்க அவங்க பாடி யூஸ் பண்ணிட்டோம் ஊருக்காரங்க, அதை எதுவும் ஸ்டாப் பண்ண கேட்டீங்கன்னா வீடு இருக்குங்க கைப்புஸ்துக்கு கேட்டு உள்ள விட மாட்டாங்க. சரித்திரமே இல்லையா, லிபர்ட்டி பிரிட்ஜ் பண்ணுங்க, அதெல்லாம் லைன் ஐயா, அது லைன். இந்த பக்கம் லைன் 100 டிக்கெட் லைன் வந்து கோயில் வாசல்ல பூக்கடைங்க இருக்கு, வெஹிக்கிள் வர்றது இல்ல. அது நான் பேசுறேன், அது நான் வந்து மாநகராட்சி கமிஷனர் சொல்றாங்க சார். நாங்க என்ன பண்றோம், எல்லாருக்குமே வந்து அங்க வந்து கடை மாதிரி ஏதாச்சும் ஒன்று பண்ணி தர சொல்லி ப்ராப்பரா வந்து செட்டிங் பண்றாங்க. அந்த இடத்துலயே வந்து பப்ளிக் டிஸ்டர்பன்ஸ் ஆகாத அளவுக்கு ஷெட் மாதிரி போட்டு கடை மாதிரி போட்டு பண்ணி தரேன். பட் ஆனா அந்த கடையை தாண்டி நீங்க வெளில வந்து இது பண்ணணும். நான் சொல்றேன் எல்லாரும் அந்த இடத்த, பட் அந்த இடத்துல நீங்க அந்த இடத்த விட்டுட்டு நீங்க வந்து ரோட்டுக்கு வந்து கொடை போட்டு அந்த மாதிரி பண்றதை நீங்க ஸ்டாப் பண்ணிக்கணும். ஏன்னா நாளைக்கு கோயிலுக்கு உள்ள வரவங்க வெளியில போறவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது. ஒரு ஈவனா நான் பண்ணி தர சொல்றேன். நான் அதுல உள்ள தள்ளி வச்சு ஷெட் போட்டு கடை மாதிரி போட்டு கொடையே தேவையில்லை, ஷெட் மாதிரி வெளியில நீங்க வெளியில அந்த மாதிரி பண்ணீங்கன்னா அதெல்லாம் தெரியும். தெளிவா சொல்றோமா, இந்த கேட்டை எடுத்துட்டோம்னா நாளைக்கு பெரிய வண்டி பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.